ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மோனி ஸ்பைசி கிச்சன். இன்றைக்கி நாம் என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா, பீட்ரூட் வச்சு ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு கார கொழுக்கட்டை. இது கூட ரொம்ப ரொம்ப சிம்பிளாக அதே சமயம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கக்கூடிய புதினா சட்னி. இந்த ரெண்டோட காம்பினேஷன் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். ரொம்ப எளிமையான முறையில் ஈஸியாக நம்ம பண்ணி முடிச்சிடலாம். இந்த கொழுக்கட்டை அவ்வளோத்துக்கு சாஃப்டாக ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். குழந்தைங்கெல்லாம் பீட்ரூட் சாப்பிட மாட்டாங்க அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம். கண்டிப்பாக ஒன்று கூட மிச்சம் வைக்காமல் எல்லாத்தையுமே சாப்பிட்டு முடிச்சிருவாங்க. கொஞ்சம் ஒரு இனிப்பும் அதே சமயம் அந்த கொழுக்கட்டையோட டேஸ்ட்டோட நம்ம சட்னி கூட வச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போது ஃபஸ்ட்டு இது பண்ணுறதுக்காக ஒரு பீட்ரூட் எடுத்திருக்கேன். நல்லா ஃப்ரெஷ்ஷான பீட்ரூட் இந்த மாதிரி ஒன்று எடுத்துக்கோங்க. இதோட தோலெல்லாம் நம்ம சீவி எடுத்துகிட்டு குட்டி குட்டி க்யூபஸாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா இந்த மாதிரி தோலெல்லாம் ரிமூவ் பண்ணிடுங்க. பண்ணிவிட்டு இந்த மாதிரி பார்த்திங்கன்னா சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இது ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நம்ம கொஞ்சமாக தண்ணி தேவைப்பட்டால் ஊற்றி நீங்கள் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம இதை நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம். பாருங்கள், எந்த கட்டியும் இருக்கக்கூடாது. இந்த நல்ல பேஸ்ட்டாக அரைச்சிடுங்க. இப்போ இதை மாற்றி வச்சுட்டு ஒரு தாளிப்பு கரண்டியில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு ஒரு அரை டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, அரை டீஸ்பூன் கடலைப்பருப்பு, அப்புறமா ஒரு 1/4 டீஸ்பூன் ஜீரகம் இவ்வளோ போட்டு இதை கொஞ்சம் நல்லா ரோஸ்ட் பண்ணுங்கள். ஓரளவுக்கு இது கோல்டன் கலர் ஆனதுக்கப்புறமா இதில் ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை கட் பண்ணி போட்டிருக்கேன். போட்டுட்டு சின்ன வெங்காயம் ஒரு 5லேருந்து 6 கட் பண்ணி சேர்த்துருக்கேன். ஒரு பச்சை மிளகாய் இவ்வளோ போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இந்த வெங்காயம் பச்சை மிளகாய் எல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா வதங்கினா போதும். வெங்காயம் ஒரு கண்ணாடி பக்கம் வரும்ல, அந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ ரெடி ஆயிடுச்சு, ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ ஒரு பவுல் எடுத்துகிட்டு இதில் சரியாக 2 கப் அளவுக்கு அரிசி மாவு. இந்த அரிசி மாவு பார்த்திங்க அப்படின்னா நம்ம வீட்டில் அரைச்ச அரிசி மாவு தான். நீங்கள் கடையில் வாங்குறது கூட யூஸ் பண்ணலாம். அரை டீஸ்பூன் உப்பு, அப்புறமா நம்ம இப்போ வதக்கி எடுத்தோம்ல அந்த வெங்காயம் பச்சை மிளகாய் எல்லாம் போட்டு அதை போட்டுருங்க. இது கூடவே பீட்ரூட் நம்ம அரைச்சி வச்சது எல்லாத்தையுமே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு கை வச்சு நல்லா பிசைஞ்சிக்கோங்க. உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு தண்ணி அப்படின்னா நம்ம பீட்ரூட்டை அரைச்ச அந்த மிக்ஸி ஜாரை லேசாக அலசி நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். நான் எக்ஸ்ட்ராவாக ஒரு 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் போல் தண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ நல்லா கை வச்சு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ எனக்கு கொஞ்சமாக தேவைப்பட்டனால இந்த அளவுக்கு மட்டும் சேர்த்து நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துடலாம். இந்த மாவோட பக்குவம்னு பார்த்திங்க அப்படின்னா இடியப்ப மாவு இருக்கும்ல, அந்த ஒரு பக்குவத்துக்கு தான் இருக்கணும். இப்போ மாவு சூப்பராக நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. இந்த அளவுக்கு நல்லா பர்ஃபெக்டாக மாவு வந்துருச்சு. இப்போ இதில் சின்ன சின்னதாக மினி கொழுக்கட்டை மாதிரி நம்ம பிடிச்சி எடுத்துக்கலாம். நீங்கள் கொழுக்கட்டை மாதிரி தான் பிடிக்கணும்னு அவசியம் இல்லை. நம்ம கையில் பிடி கொழுக்கட்டை இருக்கும்ல, அந்த ஷேப்பில் எடுக்கலாம். இல்லை நீங்கள் நல்லா சப்பாத்தி மாதிரி தேய்ச்சிட்டு தேவையான ஷேப்புக்கு கட் பண்ணி கூட எடுக்கலாம். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி டிசைனில் நீங்கள் பண்ணிக்கோங்க. நம்ம இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் பண்ணிவிட்டு இதை ஸ்டீம் பண்ண போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா எல்லாத்தையுமே நம்ம எடுத்தாச்சு, உருண்டைகளாக பிடிச்சாச்சு. இப்போது ஆவியில் வேக வைக்கணும். இட்லி பாத்திரத்தில் தட்டு போட்டு வாழையில போட்டிருக்கேன். போட்டுட்டு உருண்டைகள் எல்லாத்தையும் உள்ளே வச்சு 5 நிமிஷம் மூடி போட்டு லோ ஃப்ளேமில் வேக வைக்கலாம். இது வெந்துட்டு இருக்கும்போது ஒரு கடாயில் 1 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு அரை டீஸ்பூன் கடலைப்பருப்பு, அரை டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 2 பச்சை மிளகாய் போட்டு வதக்கிக்கோங்க. இது நம்ம புதினா சட்னிக்கு இப்போ ரெடி பண்ணிகிட்ருக்கோம். 2 பச்சை மிளகாய் போட்டு நல்லா வதக்கிட்டு ஒரு துண்டு இஞ்சி, ஒரு சின்ன துண்டு அளவுக்கு புளி சேர்க்கணும். ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா இலை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ நல்லா வதக்கிக்கோங்க. அதுக்காக இந்த புதினா இலை நல்லா வதங்கணும்னு அவசியம் இல்லை. இது கொஞ்சம் இந்த இலைகளெல்லாம் தளர்வானாலே போதும். ரொம்ப போட்டு வதக்கணும் அப்படின்னா அந்த ஒரு க்ரீனிஷ் கலர் நம்மளுக்கு கிடைக்காது. ஸோ கொஞ்சம் நல்லா வதங்குறது வரை இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா ஆற வச்சிடலாம். கம்ப்ளீட்டாக ஆறினதுக்கப்புறமா நம்ம இதை மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் அரை கப் அளவுக்கு துருவின ஃப்ரெஷ்ஷான தேங்காய் தான் எடுத்திருக்கேன். இது கூடவே இப்போ ஆற வச்ச அந்த புதினா, அப்புறமா கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு இதெல்லாம் போட்டுக்கோங்க. போட்டுட்டு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு தேவையான அளவுக்கு, அப்புறமா தண்ணி சேர்த்து நல்ல பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இது நல்ல ஒரு க்ரீனிஷ் கலரில் அதே சமயம் டேஸ்ட் வைஸ் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ சட்னியும் ரெடி. தேவைப்பட்டால் தாளிச்சிக்கோங்க. இப்போ நம்ம கொழுக்கட்டைகளை ஒரு 5 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா
ரொம்ப சூப்பராக வந்திருக்கும். இதை அப்படியே கூட நீங்கள் குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம், ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நம்ம இதுக்கான ஒரு சின்ன தாளிப்பு, ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்துட்டு 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், அப்புறமா ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு எள்ளு. நான் வெள்ளை எள்ளு சேர்த்துருக்கேன், நீங்கள் தேவைப்பட்டால் கருப்பெள்ளு கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கொஞ்சமாக கருவேப்பிலையும் போட்டு நல்லா வதக்கிட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இதுவும் சேர்த்து நம்ம சாப்பிடும்போது நல்ல ஒரு ரிச்சான டேஸ்ட்டு கொடுக்கும். இப்போ இதை இந்த கொழுக்கட்டையில் நம்ம சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துடலாம். எல்லா பக்கமும் நல்லா கோட்டாகி வாரது மாதிரி இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அவ்வளோதான், நம்மளுக்கு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நல்லா சூடாக இருக்கும்போதே சாப்பிட்ருங்க, ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இது இமீடியட்டாக ரொம்ப ஹெல்த்தியாக பண்ணக்கூடிய ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி. ஸோ கண்டிப்பாக யார் வேணால் செய்யலாம். ரொம்ப சிம்பிளாகவும் இருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். நான் சொன்ன மாதிரி புதினா சட்னி கூட வச்சு சாப்பிட்டு பாருங்கள், சாப்பிட்டுட்டே இருக்கலாம். ஸோ கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னும் நிறைய ஹெல்த்தியான ரெசிபிஸ் வேணும்னு நினச்சிங்க அப்படின்னா மோனி ஸ்பைசி கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை டேக் கேர், பாய்.